ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்களா, மந்த்லி ஷாப்பிங் போயிருந்தோம். டிமார்ட் போயிருந்தோம். ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போது பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்நாக்ஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு. ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஜங்க் ஃபுட்டு தான். ஆனாலும் வந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுப்போம். ஏன்னா சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எப்போவுமே ஸ்கூலுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன். சரி இந்த மாதிரியும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புனா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு ஏக்கமும் இல்லாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் மற்ற பசங்களாம் அது கொண்டு வராங்க இது கொண்டு வராங்கன்னு வந்து சொல்லுவாங்களா, அதனால நம்மளும் வந்து அந்த மாதிரி வீக்லி ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாங்களா? இப்போ இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஐட்டம் வாங்கியிருக்கோம். இந்த வெள்ளை முறுக்கு, அப்புறம் இந்த முறுக்கு வந்து ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி முறுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஒரு வீக்லி ஒரு 2 தடவை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் போன தடவையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக வாங்கவே இல்லை. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பிஸ்கெட் கொண்டு வராங்க, முறுக்கு கொண்டு வராங்க, நீங்கள் மட்டும் எப்பவும் சுண்டலே கொடுத்து அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்களா. அதுக்காக இவங்க வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க புதினா சிப்ஸ். அந்த ரெட் சில்லி சிப்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து புதினா சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பாக்கெட்டு. இது பேர் என்ன பாப்பா? இது வந்து என்னமோ மசாலா குடலுங்களாம். இது விருப்பமாக சாப்பிடுவாங்க என் பிள்ளைங்க 3 பேருமே. ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றாங்க. அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூந்தி. அப்புறம் இது வந்து இந்த சஸ்தா மஸ்கா பிஸ்கெட் இருக்கும்ல 50-50ல், அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பிஸ்கெட். உள்ளே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கோஸு. அப்புறம் இந்த ஏபிசிடி பிஸ்கெட்டு. அப்புறம் இன்னொரு முறுக்கும் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இலந்த வடை. அந்த கொட்டையாக இருக்கும்ல, அந்த இலந்த வடை தான் வழக்கமாக வாங்குவோம். இந்த மாதிரி இருந்துச்சா சரி இது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல பசங்களுக்கு, அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல், அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு. 2 பேக்கெட் வாங்கினேன்னா ஒரு பேக்கெட் எங்கேயோ வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னு. சரி காலையில் டீயில் லீவ் நாளில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரப்பொரி. இது வந்து அரிசி வடகம், இதுதான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நிறைய பேர் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனாலும் வந்து நம்ம எப்போவுமே இந்த சுண்டல் பட்டாணின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கனால அவங்களுக்கும் ரொம்ப சலிச்சு போயிடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்காகவும் அப்புறம் எங்களுக்காகவும் நாங்கள் வாங்கினோம். எங்களுக்கும் வந்து அப்பப்போ போர் அடிக்கும்ல சாப்பிட்றதுக்கு, அதனால் கொஞ்சம் ஏதாவது முறுக்கிருக்கு நொறுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினோம். இது வந்து எப்போவுமே நான் வாங்க மாட்டேன். 5 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு டைம் எப்பயாச்சும் ரொம்ப ஸ்நாக்ஸு அந்த கிரேவிங்ஸ் வந்துருச்சுன்னா மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் போடும் பார்த்திங்கன்னா சுண்டல் தான் வேக வச்சு போட்டுட்ருப்பேன். சரி இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.